ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அகைன் டியூப் பீட் வச்சு ஒரு பார்டர் டிசைன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் முந்தின கிளாஸில் நம்ம பார்த்த மாதிரி டியூப் பீடை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம முந்தின கிளாஸில் டேப்லெட் பீட் வச்சு இந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணோம்ல. இப்போ இந்த கிளாஸில் இந்த மாதிரி கலர் பீட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 4 mm பர்பிள் பீடும் 6 mm பிங்க் பீடும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 பீடுக்கு நடுவில் சென்டரில் நான் நீடில் வெளியே எடுத்துக்கிறேன். இப்போது இதில் 1 by 1 4 பீட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பிங்க் பீட், அப்புறம் பர்பிள் பீட், அப்புறம் பிங்க்கு, அப்புறம் பர்பிள், இப்படி 1 by 1 நான் 4 பீட் கொடுத்துக்கிறேன். இப்போ எல்லா பீட்ஸையும் த்ரெட்டோட கார்னர் வரை கொண்டு வந்துட்டு இந்த லாஸ்ட் பீடோட கார்னரில் நீடில் உள்ள விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ண அப்புறமாவும் நம்மளுக்கு இது லூஸாக தான் இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பீட்ஸுக்கு நடுவில் நான் சென்டர் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். த்ரெட்டோட இந்த சைட்லேருந்து நீடில் வெளியெடுத்து த்ரெட்டோட அடுத்த சைடு நீடில் உள்ள விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பீட்ஸ் வந்து அசையாமல் மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் அடுத்த கேப்லையும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரி 4 பீடு 1 by 1 போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலேயே நான் சென்டர் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது தேர்டில் என்னென்ன ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பீட்ஸ் எல்லாம் த்ரெட்டோட கார்னர் வரை கொண்டு வந்து லாஸ்ட் பீடோட கார்னரில் நீடில் உள்ள விட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு 2 பீடுக்கு சென்டர் ஸ்டிச் போட்டோம் இல்லையா. இப்போ இதில் ரிவர்ஸ் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். லாஸ்ட் பீடோட கார்னரில் நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துட்டு நீடில் அந்த 4 பீட்ஸுக்கும் உள்ளே விட்டு அடுத்த சைடு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த சைடு ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த சைடு நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் நம்ம எந்த இடத்துல இந்த நீடில் வெளியே எடுத்தோமோ அந்த இடத்துல நீடில் உள்ள விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்படி ஸ்டிச் பண்ணனால உங்கள் ஸ்டிச்சிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் ஸ்டிச்சஸ் வந்து சீக்கிரம் லூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போது நான் எல்லா பீடையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போது நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.